இப்ப வந்து ஜூலி இருக்காங்களே, அவங்க தொடர்ந்து விஜய் விமர்சிச்சுட்டே இருக்காங்க, ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதை நீங்க எப்படி நினைக்கிறீங்க, எப்படி பாக்குறீங்க? ஜூலி அந்த பிக் பாஸ் ஜூலி தானே, அது ஒரு கேடு கட்டு ஜென்மங்க. அது அது எப்படின்னா, இந்த வயிறு வலிக்குது சார் அப்படின்லாம் நடிச்சது, அதெல்லாம் நான் அந்த பிக் பாஸ் எல்லாம் இப்ப கூட ரீசெண்டா பாத்துருக்கேன். அது சொல்றதெல்லாம் நம்ப கூடாது. அவங்களாம் அதுன்னு சொல்லக்கூடாது. அவங்களாம் ரொம்ப அவங்க சரியில்லை, அதனால அவங்க சொல்றதெல்லாம் கேட்க கூடாது. ஜூலி அவங்க ஜூலி வந்து தாக்குற அளவுக்கு விஜய் அவ்வளவு தரக்குறையாலும் போல. அதுக்கு ஜூலிலாம் அவ்வளோ போல பேசக்கூடாது. அம்மா ஏதோ சொல்றாங்க, அவங்க இஷ்டம். என்ன அவனுக்கு அந்த அம்மா கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு அப்புறம் அதுக்கு ஒரு பப்ளிசிட்டி இல்லை. மேபி அவங்களுக்கு ஒரு பப்ளிசிட்டி தேவைன்னு சொல்லிட்டு பண்ணலாம், அவ்வளவுதான். மேபி அது அவங்க பர்சனல் க்ரோத்துக்காக இருக்கலாம். நிறைய நான் பார்த்தேன். அதுல என்ன நான் என்ன அனலைஸ் பண்ணேன்னா, ஜூலி வந்து அவங்க ஃப்ரேம் தெரிக்கிற மாதிரி எனக்கு அப்படிதான் தோணுச்சு. ஏன்னா அது அன்வான்டான டாக் நிறைய, அவங்க லூஸ் டாக் நிறைய வர்றாங்க. ஸோ அவங்கள ஃப்ரேம் பண்ணிக்கிறாங்க, மற்றபடி வேற எதுவும் கிடையாது. அவங்க ஒரு ஆளே இல்லை, ஒரு ஃபேமஸ் ஆகிறதுக்கோசம் அவங்க பண்றாங்க. இதே அவங்க பிக் பாஸ்ல எப்படி காரி துப்புனாங்கன்னு தெரியாது, அது மக்களும் தெரிஞ்சிருக்கும். அதுதான் உண்மை. ஜூலின்றவங்க முதல்ல நல்லா இருக்காங்களா இல்லையான்னு முதல்ல கீழ்பார்க்கறதுக்கு போய் செக் பண்ணிக்கணுமா, அவங்கள பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க சொல்ற வார்த்தையை நம்ம கேட்கலாம். ஜூலினாலே எப்படின்னு எனக்கு புரியல. ஆல்ரெடி அது முக்கால்வாசி பைத்தியம், இப்போ முழு பைத்தியமா மாறிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும்.